வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி தினை இட்லி செஞ்சுருக்கோம். தினை இட்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். தினை இட்லி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம தோசையும் செய்யலாம். தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நான் செட்டிநாட்டு கத்திரிக்காய் அவியல் செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் கப் வந்து 250 கிராம். நீங்கள் உலக்கில் போட்டிங்கன்னா உலக்கு வந்து 200 கிராம் தான். அது இது வந்து தினை, தினை 1 கப்பு 250 கிராம், உளுந்து 50 கிராம். சிறுதானியங்களுக்கு உளுந்து ரொம்ப தேவையில்லை, சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் நான் 50 கிராம் மட்டும் போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா 3 தடவை அலசிட்டு, ஏன்னா தினையில் தூசி இருக்கும், நல்லா 3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வைப்போம். நல்லா அலசிட்டோம். 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ அரை பாத்திரத்துக்கு இருக்குது. 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே புளிச்சிரும். சிறுதானியங்கள் சீக்கிரம் புளிச்சிரும். 3 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நம்ம மாவு அரைச்சி 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு அரை பாத்திரத்துக்கிட்டே இருந்தது, இப்போ 3/4 பாத்திரத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். எப்போவுமே இட்லி ஊற்றும்போது எந்த இட்லிக்கு நீங்கள் மாவு அரைச்சாலும் மாவை கலக்கக்கூடாது. மாவை கலக்குனீங்கன்னா இட்லி ஹார்டாயிடும். இட்லி ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். நான் இட்லிக்கு வந்து மாவு நைஸாக அரைச்சேன். தோசைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். தினை வந்து ரத்தத்தில் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நார்ச்சத்து அதிகம், கால்சியம், அயன், ப்ரோட்டீன்ஸ் அதிகம், சிங்க் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். தோசையும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.